ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு அறிவிப்பை ஆதார் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை நீங்களே வீட்டிலேருந்தே சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இப்போதைக்கு ஆதார் நிறுவனம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க பாருங்க. அப்டேட் மொபைல் நம்பர் இன் ஆதார் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம் த்ரூ ஓடிபி அண்ட் ஃபேஸ் ஆதென்டிஃபிகேஷன். நோ மோர் ஸ்டாண்டிங் இன் த கியூ அட் த ஆதார் சென்டர். அதாவது ஆதார் மூலமாக மொபைல் நம்பரை வீட்டிலேருந்தே நீங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஓடிபி மூலமாக ஃபேஸ் ஆதென்டிகேஷன் உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆதார் ஆஃபீஸுக்கே நீங்கள் போயிட்டு லைனில் நிற்க வேணாங்க. ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க்கை கீழே கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்க்கான லிங்க்கை. லிங்க்கை பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற முதல்ல அந்த ஆப்பை போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. இதாங்க உங்களுக்கான அந்த புதிய ஆப்பை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆப் மூலமாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் ஒரு சில புதிய ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. முதல்ல ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்றதே பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்டர் ஆதார் நம்பர். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ எம் ரெடி வித் மை ஆதார்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கான 12 டிஜிட் ஆதார் கார்டுக்கான நம்பர் இருக்குது பாருங்கள். அதை என்டர் பண்ணுற மாரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டினியூன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே படித்து பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐ அக்ரின்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரொசீட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதாரில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பர் இருக்கணும், அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் உங்களால் ஃபோன் நம்பரை லிங்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை டு கண்டினியூ ஆன் எஸ்எம்எஸ் வில் பி சென்ட் உடாய் மூலமாக உங்களுக்கு போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்தா சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சென்டிங் வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் போயிட்டு எஸ்எம்எஸ் வெரிஃபை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெரிஃபையிங் மொபைல் நம்பர் போயிட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகுங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போகும். அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டினியூ டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் ஆதென்டிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. தெளிவாக பார்த்தா நீங்கள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அந்த ஆதார் ஆர்டி ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ண சொல்லும். அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இனிஷியேட் ஃபேஸ் ஆதென்டிகேஷன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ண சொல்லும். இதில் போயிட்டு உங்கள் ஃபேஸை சரியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணணுங்க. நல்ல லைட் வெளிச்சத்தோடு ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஐயை பிளிங்க் பண்ணணும். பிளிங்க் பண்ணி ஃபேஸ் டிடெக்ட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் தெளிவாக பண்ணுங்கள். ஃபெயில்ட் ஆச்சா அப்படின்னா அகைன் ட்ரை கொடுத்தும் நீங்கள் பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ் பாருங்கள் யுவர் ஆதார் இஸ் ரெடி, அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் போயிட்டு ப்ரொசீட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பின் நம்பர் ஜென்ரேட் பண்ண சொல்லும். ஏதாச்சும் ஒரு 4 பின் நம்பர், மொத்தமாக 6 பின் நம்பர் செட் பண்ண சொல்கிறாங்க. செட் பண்ணிட்டு திரும்ப கன்ஃபார்மில் போயிட்டு அகைன் அதே பின்னை நீங்கள் செட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. இதெல்லாமே பார்த்தா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம், அல்லது ஸ்கிப் கைடு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கிப் ஆகிடும். ஓகே, இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ். டேப் டு ரிவீல் யுவர் ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு காமிக்குங்க. அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரீசன்ட் டிரான்சாக்ஷன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வீசஸில் இருக்க பாருங்கள் அதுக்கு கீழே மை ஆதார் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு எந்தமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அப்டேட். இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இல்லை டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி ரெக்வஸ்ட் வில் டேக் அபவுட் 5 minutes. 5 minutes உங்களுக்கு டைம் எடுத்துக்கும்.
ப்ராசஸிங் டைம் வந்து 30 நாள். நீங்கள் வந்து ஆதார் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கு 30 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஃபீஸாக நீங்கள் ரூ. 75 ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெக்யர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நியூ மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ நியூ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணணும், மேக் பேமெண்ட் பண்ணணும், கம்ப்ளீட் ரெக்வஸ்ட் பண்ணணும். இதாங்க உங்களுக்கான ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த புதிய மொபைல் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், கம்ப்ளீட் ஆஃப் ரெக்வஸ்ட் முடிஞ்சது. இதனால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணி மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதான் மொபைல் நம்பர் லிங்கிங்க்கு. இதுவே அட்ரஸ் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம் அப்டேட்டும் அதே தாங்க, பெயரும் நீங்களே மாற்றிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு கம்மிங் சூன் கொடுத்துறாங்க. மெயில் ஐடி அப்டேட்டும் வந்து இருக்குது. எல்லாமே கம்மிங் சூன் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு உங்கள் மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் மாற்றுவதற்கான வசதியை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் எப்படி ஆன்லைன் மூலமாக லிங்க் பண்ணுறது கொடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ற மாதிரி. எதுவும் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு நியூ மொபைல் நம்பர் வந்து கேட்குங்க. அதாவது நியூ மொபைல் நம்பர். ஸோ டு வெரிஃபை நியூ மொபைல் நம்பர் ஓடிபி வில் பி சென்ட் டு த நியூ நம்பர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா நியூ மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த புதிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அகைன் திரும்ப ஒரு தடவை நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஸ்கேன் பண்ணணும். அதை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக பேமெண்ட் பண்ண சொல்லும். ரூ. 75 பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிபே, ஃபோன்பே மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கான ஸ்டேட்டஸ்லாம் எப்படி செக் பண்ணது கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எப்படி லிங்க் பண்ணுதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உடைய சஜஷன் என்ன அப்படின்றத தெரியப்படுத்துங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.